வரவிடாமல் நான் காப்பேன் என்பதுதான் விரதத்திற்கு உண்மையான அந்த சொல் பொருள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நாங்கள் விரதம் என்று சொன்னால் உடனே எங்களுக்கு நினைவுக்கு வருவது சாப்பாடு தான். உங்களோட விரதம் எப்படி என்று கேட்டால் உடனே நாங்கள் ஒரு நேரம் சோறு அல்லது அது தொடர்பான ஏதாவது உணவைத்தான் நாங்கள் சொல்கிறோம். சில நேரம் வீடுகளிலே அப்பா விரதம் இருப்பார். அன்றைக்கு வீடு முழுக்க ஒரு நடுக்கத்திலே இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரி எட்டி பார்த்து இந்த குடும்பத் தலைவியை கேட்பா, என்ன ஒரு ஒரு டென்ஷனாக இருக்கிறீர்கள் என்று கேட்டா, ஐயோ இன்றைக்கு எங்களோட வீட்டுக்காரர் விரதம் சரியா டான்னு 12 மணிக்கு இலையில சோறு புலாட்டி அந்த மனுஷன் துர்வாசரா மாறிடும் என்று பயந்து கொண்டு அவர்கள் சில இடங்களில் இருப்பார்கள். அது விரதம் அல்ல. நீ விரதம் இருக்கிறாய் என்று சொன்னால் உன் கோபத்தை அடக்க வேண்டும். உன்னுடைய உடலுக்கு வருகின்ற நன்மையை இறைவன் பெயரால